ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11வது அதிகாரத்தில் 20வது வசனத்துலேருந்து 30வது வசனம் வரைக்கும். போன வாரம் நம்ம பார்த்தது 19வது வசனம் வரைக்கும் பார்த்ததில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் நான் போன வாரம் சொல்லும் போது சொன்னேன். 15வது வசனம், காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் சொல்லுங்கள், காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ 15வது வசனத்தில் அப்படி சொல்லிட்டு இதே கண்டினியூஷன், அதே செய்தி தான் இயேசு கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ 20வது வசனத்துக்கு வரும்போது முக்கியமான ஒரு 2 காரியங்கள் நடக்குது. 20லேருந்து 30வது வசனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான காரியங்கள் நடக்குது. ஃபஸ்ட்டு 4 வசனம் ஒரு விஷயமும், அடுத்த 6 வசனம் இன்னொரு விஷயமும், முக்கியமான விஷயங்கள் 2 விஷயத்தை இயேசு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பேசுகிறாரு. 20வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அவருடைய மெதுவா போலாம். அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் இயேசுவோட ஊழியத்தை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இயேசு வந்து ரொம்பலாம் இந்த யூதேயா நாட்டை விட்டு வெளியில் என்ன பண்ணல, அவர் போல எங்கேயுமே எருசலேமுக்குள்ள தான் என்ன பண்ணார், ஊழியம் செஞ்சார். அப்பப்போ என்ன பண்ணார், ஒரு ட்ரிப்பு வெளியில் போயிட்டு வந்தார். முக்கியமான ஊழியம் எங்கே நடந்துச்சு? எருசலேமுக்குள்ளே தான் நடந்துச்சு. அவர் வெளியில் போய் என்ன பண்ணல, நிறைய ஊழியங்களை செய்யலை. அவருக்கு அப்புறம் வந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துக்கும் போய் ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார், ஒரே இடத்துல தான் ஊழியம் செஞ்சார். அதில் ஊழியம் செஞ்ச இடத்துல இப்போ இதுக்கு ஒரு பின்னணி பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி ஒரு ரவுண்டு இருக்கும். அந்த ரவுண்டில் என்ன பண்ணார், கப்பர்நகும் இருக்கும், சீதோம் இருக்கும், நிறைய அந்த மாதிரி ஒரு நிறைய ஊர்கள் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு போகும்போது நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சுட்டு வருவார். திருப்பி 2வது ரவுண்டு போவார், மறுபடியும் அதே மாதிரி நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டு வருவார். இந்த வசனம் வரும்போது இப்போ இயேசு 3வது ரவுண்டு வரார் அந்த இடத்துக்கு. எத்தனாவது ரவுண்டு? 3வது ரவுண்டு வந்துட்டார். 3வது ரவுண்டு வரும்போது அவர் சொல்கிற ஒரு விஷயம் பாருங்க, அந்த 20வது வசனத்தில். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள், அவருடைய பலத்த செய்கைகள் அதிகமானவைகள் செய்ய கண்ட பட்டணங்கள். இப்ப இயேசு 3வது தடவை ஒரு பட்டணத்துக்கு வராருன்னா, முதல் 2 தடவை பலத்த கிரியைகளை செஞ்சுட்டு 3வது தடவை என்ன பண்றாரு, வரார். இது நல்ல கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே அந்த இடத்துல என்ன பண்ணிட்டார், 2 தடவை போய் பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களை என்ன பண்ணிட்டார், செஞ்சிட்டார். இப்போ 3வது தடவை வராரு. 2 தடவை அற்புதங்கள் அடையாளங்களையும் பார்த்த பட்டணங்கள்கிட்ட 3வது தடவை வரும்போது அவர் சொல்றாரு, அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். 2 தடவை அற்புதம் செஞ்சார், 3வது தடவை என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு. ஏன் கடிந்து கொள்கிறார்? அடுத்த வசனத்துல பாருங்க. கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். போதும். இப்ப இந்த வசனத்துல அவர் சொல்றது பாருங்க, முக்கியமான 3 ஊரை சொல்றாரு. சீதோனும் அடுத்தது சொல்றாரு, சீதோனும் தீருவும் சீதோனும் 2. அது வேற ஊரு. அது எங்க இல்ல, இதுக்குள்ள இருந்த ஊர் இல்ல, எருசலேமுக்குள்ள இருந்த ஊரு இல்ல. அவர் முதல்ல சொல்றது 2 ஊரும் தான், கோரேசும் பெத்சாயிதாவும். 2 ஊரையும் சொல்றாரு. உன்கிட்ட செஞ்ச அற்புதத்தை நான் வேற எங்கேயாவது செஞ்சிருந்தேன்னா அவங்க எல்லாரும் என்னத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா உன்கிட்ட நான் அவ்வளோ செஞ்சும் நீ என்ன பண்ணல, இன்னும் ரட்சிக்கப்படலை. இதுல இன்னொரு ஊரையும் அடுத்த வசனத்துல ஆட் பண்றாரு, அதையும் நம்ம பார்த்துருவோம். 3வதாக இன்னொரு ஊரை என்னத்தை ஆட் பண்றாரு, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். இப்ப இன்னொரு ஊர் சேர்ந்தாச்சு. என்ன ஊரு? கப்பர்நகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் கப்பர்நகும். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எங்க இருக்கு கப்பர்நகும்? முழிக்கிற மொழியை பார்த்தா தெரியுது, எங்கேயோ இருக்கு கப்பர்நகும், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். எங்கே இருக்குன்னா என்ன பண்ணாது, தெரியாது. அந்த தேசத்தோட ஒரு மேப்பை பார்த்தீங்கன்னா கப்பர்நகும் எங்கே இருக்குன்னா அந்த மேலே இப்படி உருண்டையாக வரும். அந்த உருண்டையில் டாப்பில் இருக்கும் கப்பர்நகும். இஸ்ரேலோட தேசத்தில் பார்த்தீங்கன்னா கப்பர்நகும் அங்கே இருக்கும். அதுக்கு இந்த பக்கத்தில் தான் உங்களுக்கு சீதோம் இருக்கும், இந்த பக்கத்தில் அவர் சொல்கிற அந்த கோரேஸ்ன்ற ஊர் என்ன பண்ணும் இருக்கும். 3மே ஒரே ரவுண்டுக்குள்ளே தான் இருக்கும்.
இப்போ கப்பர்நகும் எல்லாருக்குமே தெரியும். கப்பர்நகும்ல என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிசாசு பிடிச்சவரை ஆண்டவர் என்ன பண்ணார்? கப்பர்நகும்ல ஒருத்தவங்களுக்கு விடுதலையை கொடுத்தாரு. அதில் நிறைய விஷயம் நடக்குது. நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரனுக்கு என்ன பண்ணாரு? அந்த இடத்துல சுகத்தை கொடுக்குறாரு. பேதுருவோடைய மாமிக்கு என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல சுகத்தை கொடுக்குறாரு. அந்த இடத்துல தேவாலயத்தில் பிசாசு என்ன பண்ணுறாரு? ஓட்டுறாரு. இந்த மாதிரி நான் சொன்னேன்னா இன்னும் ஒரு 7-8 நான் என்ன பண்ணலாம் சொல்லலாம். கப்பர்நகும் இதெல்லாம் பார்த்துச்சு. சரி, ஓகே, கப்பர்நகும் ஓகே. அடுத்து இன்னொரு ஊர் சொன்னார். என்ன ஊர்? பெத்சாயிதா. பெத்சாயிதா வந்து யாரோட ஊருன்னா இருக்கிற பேதுரு, அந்திரேயா, பிலிப்போட சொந்த ஊர். அதுதான். இப்போ அங்கே தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கண்ணு தெரியாத ஒருத்தவனுக்கு என்ன பண்ணுறாரு? சுகம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, 5000 பேருக்கு போஷித்தது எங்கே தான் நடக்குது? பெத்சாயிதால தான் என்ன பண்ணுது? நடக்குது. இப்போ இதில் என்ன தெரியும்? இன்னொரு ஊரை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த ஊருக்கு அவர் நிறைய ஊழியம் செஞ்சுருக்கிறார். அந்த ஊழியம் பற்றி பைபிள் என்ன பண்ணல, எழுதப்படல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ அற்புதங்கள் உனக்கு நடுவில் என்ன பண்ணுச்சு? நான் செஞ்சேன். இவ்வளோ அற்புதங்கள் உனக்கு நடுவில் நடந்துச்சு. ஆனால் உன்கிட்ட என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்புதல் இல்லை. இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறார். ஒரு அற்புதம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துல அற்புதம் மட்டும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல கூடவே என்ன நடக்கணும்? மனம் திரும்புதலும் என்ன பண்ணணும்? நடக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்புதலும் நடக்கணும். அவர் அற்புதத்தை செஞ்சுட்டு ஓகே நல்லா இருங்கன்ட்டு போறவர் கிடையாது. அவர் உள்ள இருதயத்தில் மாற்றம் உண்டாகணும்னு என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறதா இருக்கிறதுனால தான் அவர் அற்புதத்தை செஞ்சுட்டு 3வது தடவை வரும்போது நான் இத்தனை அற்புதம் செஞ்சேன், ஆனால் இங்கே இன்னும் என்ன இல்லை? ஒரு கனி இல்லை, ஒரு ஒன்றா இல்லை, ஒரு ரெட்சிப்பு இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு நிறைய அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? செஞ்சுட்டே வராரு. ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லைன்னா 3வது தடவை ஆண்டவர் வரும்போது பார்த்து கேட்பாரு, இத்தனை அற்புதம் செஞ்சது இவனுக்கு என்ன? அது ஒரு பயனுமே இல்லை. அதனால தான் வேதத்தில் ஒரு சூப்பரான ஒரு வசனம் இருக்குது, அதிகம் கொடுக்கப்படுகிறோன்ட்டு அதிகம் கேட்கப்படும். அவ்வளோதான், சிம்பிள். உங்கள்கிட்ட நிறைய அற்புதங்களை ஆண்டவர் கொடுத்து உங்களை நிறைய ஆசீர்வதிச்சாருன்னா ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பார்த்தியா அப்படின்னு சந்தோஷம். ஆனால் அதிலே இன்னொரு சைடு என்னன்னா, ஆசீர்வதிச்சதுக்கெல்லாம் ஒரு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனை நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? இப்போ உங்களுக்கு எல்லாருமே இங்கே கொஞ்சம் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் ஊழியம் செஞ்சவங்க இருக்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒருத்தவங்ககிட்ட சம்பளம் வாங்குறீங்க. உங்கள்கிட்ட 10 பேர் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. 10 பேர் வேலை செய்கிறவங்களில் ஒருத்தவருக்கு மட்டும் நீங்கள் 5000 ரூபாய் காசு தரீங்க, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் 2000 ரூபா காசு தருவீங்க. யார்கிட்ட அதிகம் கேள்வி கேட்பீங்க? சொல்லுங்க, யார்கிட்ட அதிகம் கேள்வி கேட்பீங்க? 5000 ரூபா கரண்ட்டை தான் என்ன பண்ணுவீங்க? அதிகம் கேள்வி கேட்பீங்க. ஏன்னா என்ன பண்ணியிருக்கீங்க? அவன்கிட்ட அதிகம் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுனால கேள்வி கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸும் யார்கிட்ட இருக்கு? நம்மளுக்கு இருக்கு. கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆள்கிட்ட அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கணுன்றது நம்மளுடைய, அவர் என்ன பண்ணணும்? அதை வாங்குறவர் ஒழுங்காக காசு வாங்குறது மட்டும் இல்லை, காசுக்கு ஏற்ற வேலையும் என்ன பண்ணணும்? செய்யணும். ஆசீர்வாதம் வாங்குறது மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்துக்கு ஆனால் வேலையும் என்ன பண்ணணும்? செய்யணும். உங்களை நான் இன்னைக்கு ஒரு காலில் காட்டி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்காரு? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். நல்லா கை தூக்கணும் எல்லாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சார். சரி, இப்போ கை கீழே போட்டுடலாம். அந்த அற்புதத்தை வாங்கிட்டு நீங்களாம் என்ன செஞ்சீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஏதாவது நான் இந்த அற்புதம் எனக்கு கிடச்சிச்சு, நான் இதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் நான் செஞ்சேன் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கி காட்டுப்பாங்க. முதல் கேள்விக்கு எத்தனை பேர் கை தூக்குனீங்க? எல்லாரும் என்ன பண்ணோம்? கை தூக்கணும். ஆண்டவர் நிறைய அற்புதத்தை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? செஞ்சிருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு நீங்கள் எதாவது செஞ்சுருக்கீங்களா? கை தூக்குங்க. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாது? அவர் நீதி உள்ள நியாயாதிபதியை நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் நீதியை தான் நடத்துவார். நீதியான கரெக்டாக நான் கொடுத்தேன்னா அதுக்குள்ள கேள்வியை நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். இப்போ உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாருன்னா அந்த அற்புதத்தின் மூலமாக ஏதாவது ஒன்று அதுக்கப்புறம் நடந்திருக்கணும். அற்புதத்தோடு நின்றுடக்கூடாது. ஒரு ரெஸ்பான்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு?
எதிர்பார்க்கிறார். அற்புதத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. அவர் என்ன பண்றாரு, அற்புதத்தை வாங்குறியா, அதுக்கு என்ன பண்ணணும், திருப்பி ஒரு சம்பளம் வாங்கணும்னா அதற்கான வேலையை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். நான் அடுத்த ஆராதனையில் இதே கேள்வி கேட்பேன், இன்னும் நிறைய பேர் கை தூக்குவாங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்தவ சபைகள் என்ன பண்ணுது, நிறைய வாங்குறதுக்கு ஜாலியாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வாங்குறதுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ திடீர்னு நான் வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு காலையில் 500 ரூபா ப்ரைஸ் அப்படின்னா என்ன இல்லை, அப்பா உங்கள் மூஞ்சில் வர சிரிப்பெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், எப்பாடி அப்படின்னு அவ்வளோ சிரிப்பு வரும். இப்போ தெரியுது நிறைய பேரோட மூஞ்சில். ஆனால் நான் வந்து 500 ரூபா காசு கொடுத்துட்டு நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, இருக்கிற எல்லாத்தையும் இந்த சுற்றி முற்றி உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னா உடனே மூஞ்செல்லாம் மாறுமா மாறாதா? எல்லாருக்கும் வாங்குறது சந்தோஷம், ஆனால் கொடுக்கறது என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதத்தை இலவசமாக என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. யாராவது காசு கொடுத்து அற்புதம் வாங்கிருக்கீங்களா இது வரைக்கும்? யாரும் வாங்கல. அந்த மாதிரி யாராவது காசு கொடுத்து நான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கள்ள போதகர்கள்னு அர்த்தம். இது வேதத்தில் போட்டிருக்கிறது, நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. நீ எனக்கு காசு கொடு, எனக்கு காணிக்கை கொடு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து கள்ள போதகர்கள், அவங்க உண்மையான போதகர்கள் கிடையாது. நீங்கள் ஆண்டவர் உங்கள் மேலே கை வைக்கும் போது, ஆண்டவர் உங்களை தொடும்போது கண்டிப்பாக அற்புதம் என்ன பண்ணும், நடக்கும். அது ஃப்ரீயாக தான் வரும், அது காசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஃப்ரீயாக வர்றது ஃப்ரீயாக வரல, பின்னாடி என்ன பண்ணுது, ஒரு வேலையோடு தான் வருது. அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்களா? அந்த அற்புதத்தை பற்றி யார்கிட்டயா சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொன்னது மூலயமா யாருக்காவது ரட்சிப்பு உண்டாயிருக்கா? அந்த கேள்வி ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? சொல்ல மாட்டீங்களே. கண்டிப்பா கேட்பார். அவர் கேட்கணும், அப்பதான் அவர் நீதி உள்ளவர். அவர் கேட்காம இருந்தாருன்னா அவர் நீதி உள்ளவர் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாருன்னா அதற்கான வேலையை அவர் எதிர்பார்க்கிறதுன்றது அதுதான் கரெக்ட். அவர் எதிர்பார்க்காம இருந்தால் அது தவறு. கரெக்ட். நான் சொல்றது கரெக்டா தப்பா? எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிறீங்க, ஏன்னு தெரியல காலைல கட்டியும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? ஒரு இடத்துல நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க, ஒரு இடத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் போய் நேராக டேபிளில் உட்காந்து ஃபுல் நாளும் வந்து டேபிளில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு ஏஞ்சி வந்தீங்கன்னா உங்கள் பாஸுக்கும் உங்களை கேள்வி கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? முதல்ல என்ன பண்ணுவார், வார்னிங் கொடுப்பாரு, தம்பி வாங்குற காசுக்கு ஒழுங்காக என்ன பண்ணு, வேலை செய். 2வது தடவை வார்னிங், 3வது தடவை வார்னிங், 4வது தடவை என்ன பண்ணுவார், தம்பி நீ போயிட்டு வா, நான் வேறு யாராவது வச்சு என்ன பண்ணுறேன், உன்ட்ட சும்மா காசு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணல, உன்னை வேலைக்கு வச்சுட்டுல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கிளப்பி விட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சம்பளத்தை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை கொடுத்துட்டாரு, அவர் கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் என்ன பண்ணுது, இருக்குது. லூக்கா 12வது அதிகாரத்தில் 48வது வசனம் 47 வாசிக்கலாம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். இதை ஒரு தடவை திருப்பி வாசிக்கலாம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இதை நான் சொல்லல, இதை நான் எழுதல, வேதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இதை மறுபடியும் வாசிக்கலாம், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இதை படிக்கும் போதே உங்களுக்கு என்ன பண்ணுது, இது புரியும். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். நம்மளுக்கெல்லாம் எத்தனை அடி விழுவுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம இன்னும் என்ன பண்ணல, எதையும் திருப்பி கொடுக்காம பத்திரமா என்ன பண்றோம், வச்சுட்டு இருக்கோம். அடுத்த வசனம் சொல்லுது, அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானைகளை செய்யாதவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். அவனுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியாது, ஆனால் அவன் செய்யல, தெரியாதவன் செய்யல, அதனால அவனுக்கு என்ன பண்ணும், அடி கம்மியாக தான் கிடைக்கும். தெரிஞ்சும் செய்யாதவனுக்கு என்ன பண்ணும், நிறைய அடி கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தை கேட்டு 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 கேட்டு
ஆண்டவர் இதை எதிர்பார்க்குறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்து செய்யாமல் இருக்கிறோம் பாருங்க. நம்மளுக்கு அந்த வசனம் என்ன எப்படி முடியுது? 47வது வசனம்னா அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலையில் அடி வேணும்? நான் சொல்லலப்பா, வேதம் தான் சொல்லுது. அதுக்கு கீழே அந்த கடைசியில் சொல்லுது பாருங்க, 48வது வசனம், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அடுத்தது, மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவர்களிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். மனுஷங்களே கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது பரலோக பிதா கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். உங்களுக்கு நிறைய கொடுத்தாருன்னா கண்டிப்பா அதோட ரிட்டர்ன் என்ன பண்றாரு? ஆண்டவர் கேட்கிறார். நிறைய வசனம் வாசிக்கிறோம், நிறைய வேதங்களை நிறைய செய்தியை கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். அதுக்கு தான் முந்தின வசனம், காதுள்ளவன் கேட்க கடவன்றது என்ன பண்ணுது? 15வது வசனத்தில் இருக்குது. எல்லாம் கேட்குறோம், ஆனால் அது செயல்பாட்டுக்கு வரலன்னா கேட்டு அடி வாங்குறவன் நிறைய அடி என்ன பண்ணுவான்? வாங்குவான். கேட்காம அடி வாங்குறவன் கொஞ்சம் அடி என்ன பண்ணுவான்? வாங்குவான். அதனால அடுத்த வாரத்துலேருந்து செய்தி கேட்கும்போது என்ன பண்ணணும்? காதை முடிக்கணும். ஏன்னா கேட்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? ஏன்னா கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அடி என்ன பண்ணும்? அதிகமாக விழுவும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏற்கனவே வசனம் என்னன்றது என்ன பண்ணிடுச்சு? தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்றது என்ன பண்ணிடுச்சு? புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அதற்கு தேவையான காரியங்களை நீங்கள் செய்யலைன்னா உங்களுடைய அடி என்ன பண்ணும்? அதிகமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது தான். நான் ஒன்றும் என்ன பண்ணல, புதுசாக ஒன்றும் நான் என்ன பண்ணல சொல்லலை. இதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மூணு ஊரை சொல்கிறாரு, கப்பர்நகமும் கொராசினும் பெத்சைதாவும் சேர்த்து சொல்கிறாரு. நீங்கள் 3 பேரும் ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயத்தை என்ன 2 ரவுண்டு என்ன பண்ணிட்டீங்க? பார்த்துட்டீங்க. எல்லா அற்புதங்களையும் பார்த்துட்டீங்க. எதுவும் எல்லாம் பார்த்தும் உங்களோட இருதயத்துக்குள்ளே இன்னும் எந்த ஒரு மாற்றமும் என்ன பண்ணல, வரல. அவர் அதை சொல்கிறார் பாருங்க. அந்த வசனம் அடுத்த வசனத்தை வாசிங்க. கோராசினே உனக்கு ஐயோ. 24வது வசனம், நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோதம் நாட்டுக்கு நேரிடும். சோதம் நாட்டை பற்றி நம்ம வாசிச்சிருக்கோம்ல, எவ்வளோ கேடு கெட்ட ஒரு நாடாக அது இருந்துச்சு. ஆனால் அந்த சோதம் நாட்டுக்கு கூட இயேசுவை பற்றி என்ன பண்ணல, யாரும் அறிவிக்கல. லோத்து போயிருந்தா ஆனால் இயேசுவை பற்றி என்ன பண்ணல, ஆண்டவரை பற்றி அங்கே எங்கேயுமே என்ன பண்ணல, அறிவிக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்த கஷ்டத்தோட உங்களுக்கு வர கஷ்டம், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரை பற்றி அறிந்தும் நீங்கள் பாவத்தில் இருந்ததுனால உங்களுக்கு வருகிற கஷ்டம் இன்னும் என்ன பண்ணும்? அதிகமாக இருக்கும். காலைல காட்டி இப்படி ஒரு செய்தி கொடுக்கணுமா? எல்லாருக்கும் காலைல வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தொடுவார், தடவுவார், நக்குவார்னா உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? போன வாரம் ஏதோ ஒரு பார்த்துருக்கோம், ஆண்டவர் உங்களை தடவுவார்னு ஊழியமா. என்னடா ஊழியம் பேர் வைக்கிறீங்க? ஆண்டவர் தடவுவார். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் எங்கே இந்த வேதத்தை தெரிஞ்சுட்டாங்க? அது திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. அப்படி சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு, ஆனால் வேதம் வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு ஏன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கரம் உங்களை தாங்கும், ஒரு கரம் என்ன பண்ணும்? போடும் ஒன்று டொப்புன்னு. நிறைய பேர் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க, என்னையும் சேர்த்து தான். 2 சைடும் தான் இருக்கணும். வேதத்தில் என்ன பண்ணும்? 2 சைடும் இருக்கும். ஆண்டவரோட கிருபை என்ன பண்ணும்? நம்மள நல்லாவே தாங்கும். ஆனால் அவர் எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம செய்யலைன்னா இந்த கரம் என்ன பண்ணும்? கொடுக்க வேண்டியதை கொடுக்கும், கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கும், கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கும். அதுதான் ஆண்டவருடைய வசனம். இதை மாற்றவே முடியாது. அவர் சொல்றது அதுதான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சுன்னா, உங்களுக்கு சத்தியம் சொல்லப்பட்டுருச்சுன்னா, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிட்டாருன்னா அதுலேருந்து ஏதோ ஒன்று என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். எனக்கு நம்ம சபையை பார்க்கும்போது ஒரு சைடில் ரொம்ப சந்தோஷம், ஒரு சைடில் கொஞ்சம் பயம். ஏன்னா நம்ம சபையில் ஆண்டவர் வந்து ஏகப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். நம்ம சபையில் பார்த்தோம்னா என்னென்ன வியாதியெல்லாம், பேர் சொல்ல முடியாத வியாதியெல்லாம் வந்தவங்கலாம் என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் விடுதலையை கொடுத்துட்டார். வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தில் என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் நிரப்புனார். அது வந்து ஒரு சைடில் சந்தோஷம். இப்போ இன்னொரு சைடில் என்னன்னா, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அமைதியாக யார் உட்காந்துருக்குது? நம்ம தான். அவர் வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக வாங்குகிறோம்.
ஆனால் நிறைய கொடுக்க நிறைய கேள்விகள் என்ன பண்ணும், கேட்கப்படும். நிறைய கொடுக்க நிறைய கேள்விகள் என்ன பண்ணும், கண்டிப்பாக கேட்கப்படும். ஆண்டவர் கேள்வியை கேட்காம விடவே மாட்டார். அவர் கண்டிப்பாக கேட்பார். அவர் நியாயம் செய்கிறார். அவர் கண்டிப்பாக கேட்பார். கேட்கும் போது அதற்கான ரட்சிப்பு உண்டாகலைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல என்ன பண்ணும், அடி கண்டிப்பாக உழுவும். இப்போ இது முதல் சைட், இது முதல் பார்ட். இப்போ ரெண்டு விதமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. முதல்ல 4 வசனம் சொல்கிறாரு, என்னை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு இது நடக்கும், ஆனால் என்னை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு என்ன பண்ணும், இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி 26வது வசனம் 25வது வசனத்துலேருந்து வாசிக்கலாம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். போதும். இப்ப 24வது வசனத்துல இருந்து திட்டுறதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. 25வது வசனத்துல ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பேசுறாரு பாருங்க. இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க யாருக்கு மறைத்துட்டீங்களா, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்துட்டீங்க. ஆனா யாருக்கு கொடுக்குறீங்க, பாலகருக்கு கொடுக்குறீங்க. பாலகர்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பாலகர்கள்லாம் குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், பாலகர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு வசனம் சொல்லுது, இந்த சின்ன பிள்ளைய போற மாலனா நீ எங்க வர மாட்டேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த கல்விமான்களும் ஞானிகளும் என்ன ஏன் அப்படி சொல்றாருன்னா, இவங்க கல்விமான்கள்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட வசனத்தை என்ன பண்றாங்க, படிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டாருன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய தெரியுன்றதுனால புதுசாக ஒன்று இயேசு சொல்லி தரும் போது அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே என்ன பண்ணும், எல்லாமே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு ஐடியா என்ன பண்ணுது இருக்குது, அந்த ஐடியாவை என்னதான் வேத வசனமாக இருந்தாலும் இயேசுவோட வாயிலேருந்து வருகிற வார்த்தையாக இருந்தாலும் அதை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால தான் ஆனாவுனா பரிசேயர்களை இயேசு என்ன பண்ணுவார், திட்டுவார். ஏன்னா அவங்களுக்கு எல்லா வேதமும் தெரியும். மோசேயின் கட்டளை என்ன பண்ணும், நன்கா தெரியும். நான் போன வாரமே சொன்ன புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையில் எல்லாம் மோசேயின் கட்டளைகள் நம்ம வாசிச்சோம்னா கிட்டத்தட்ட 600 கட்டளைகள் ப்ளஸ் இவங்க போட்ட கட்டளைகள்லாம் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2000 கட்டளைகள் என்ன பண்ணும் வரும். 2000 கட்டளைகளும் தெரிஞ்சவங்க யாரு, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், வெளிப்படுத்த மாட்டேன். ஏன்னா அவங்களோட இருதயத்தில், அவங்களுடைய மூளையில் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர்னா இப்படி, மெசியான்றவர் இப்படி தான் வருவாருன்னு என்ன பண்ணுவோம், எங்களுக்கு தெரியும். அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால. அவங்க எதிர்பார்த்தது யார, ஒரு ராஜாவை எதிர்பார்த்தாங்க. இயேசு என்ன பண்ணல, ஒரு சாதாரண குழந்தையா பிறந்து வளருவாருன்னு என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. பெரிய ராஜாவா வருவாருன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு அப்படி வரல. இயேசு மாட்டு தொழுவத்தில் என்ன பண்ணாரு, பிறந்தார். அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ள தலைக்குள்ள ஒரு என்ன இருக்கு, ஐடியா என்னவே ஏற்கனவே இருக்கு, இப்படி தான் வருவார் இயேசுனா, இப்படி இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். நான் என்னோட வழியில தான் என்ன பண்ணுவேன், வருவேன். அதனால தான் சொல்றாரு, இந்த குழந்தைங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம், அதை வெளிப்படுத்துறாரு. குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணலாம், குழந்தைகிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடும். நம்புமா நம்பாத. நான் ஒரு தடவை யாரோ ஒரு பிள்ளை கூட விளாண்டுட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த பிள்ளைகிட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன். அந்த பிள்ளை வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொன்னிச்சு. சரி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் இப்போ 12th ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். நான் அடுத்து எங்கே போவேன் அப்படின்னு கேட்டேன். 3rd அப்புறம் நான் 4th போவேன். நான் கொஞ்ச நேரம் பேசி அந்த பிள்ளைகிட்ட நான் என்ன சொல்லிட்டேன், எல்லா ஸ்கூல்லையுமே உன் ஸ்கூலில் தப்பாக சொல்லி தராங்க, 3rd அப்புறம் 2nd தான் போவாங்க, நீ என்ன தலைகீழ சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசி அது கன்வின்ஸ் ஆகி அவங்க அம்மாட்ட சண்டைக்கு போயிடுச்சு. அம்மா நான் மட்டும் வந்து எதுக்கு நான் 3rdலேருந்து 4th போகிறேன், நான் 3rdலேருந்து 2nd தானே போகணும் அப்படின்னு ஒரே சண்டை ஆயிடுச்சு. அவங்க அம்மா வந்து என்கிட்ட ஏம்மா சும்மா இல்லாமல் எதையாவது ஒன்று சொல்லி, குழந்தைங்களை நாங்கள் என்ன பண்ணலாம், என்ன சொன்னாலும் என்ன பண்ணிடுவாங்க, நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது தான் என்னது உண்மை, வேறு யாரும் சொல்கிறது என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. எனக்கும் என் பாப்பாக்கும் ஒரு போட்டி, ஒரு போட்டியில் ஒரு விளையாட்டு ஒன்று. அந்த விளையாட்டு எப்படின்னா, நானும் அவளும் படியிலேருந்து கீழே இறங்கணும்னா எப்பயுமே என்ன பண்ணுவா, என்னை ஒரு 3 படி கீழே இறங்க சொல்லிவிட்டு அங்கே நிற்க சொல்லி, அவள் 3வது படியிலேருந்து 4வது படியிலேருந்து குதிக்கணும், அவளை நான் பிடிக்கணும். இதுதான் எங்கள் 2 பேருக்கும் விளையாட்டு. எப்போ பார்த்தாலும் இதே விளையாட்டு. சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிடும். இப்போ 4 வயசு ஆனோன்னா கொஞ்சம் வெயிட் ஆகிட்டா, அப்போ பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அவளுக்கு என்னன்னா, அவள் மேலேருந்து குதிக்கணும், நான் என்ன பண்ணணும், அவளை பிடிக்கணும். அவளோட நம்பிக்கை என்னது,
நான் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அப்பா என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிருவாங்க. இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2வது படியிலேருந்து குதிச்சிட்டு இருந்தா. நான் 2வது படியிலேருந்து ரொம்ப ஈஸியாக பிடிக்கிறேன்னு தெரிஞ்சோன்னே 3வது படியிலேருந்து குதிக்க ஆரம்பிச்சான். சரி, 3வது படியிலேருந்து நம்ம 4வது படி, 5வது படி, இப்போ 6வது படியிலேருந்து குதிக்கிறான். நான் பிடிச்சி தான் ஆகணும். அவளுக்கு கீழே உழுவன்றது பயமே இல்லை. ஏன்? யார் இருக்கிறா? அப்பா என்ன வந்தாலும் என்ன பண்ணுவார், பிடிச்சிருவார். நம்மளுக்கு இருக்கிற பயம் நம்மளுக்கு தான் தெரியும். அவளை பிடிக்காம கீழே விட்டு ஊர் ஃபுல்லாக நம்மளை திட்டி, நம்மளுக்கு இருக்கிற பயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த அப்பாவுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த அப்பாவுக்கு அந்த பயம்லாம் கிடையாது. அவளுக்கு என்னன்னா, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன், நான் குதிச்சாலும் எவ்வளோ தூரத்துலேருந்து குதிச்சாலும் என்னை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணுது இருக்கு. அதுதான் குழந்தையோட விசுவாசம். நம்மளுக்கு ஆனால் இயேசு மேலே அந்த விசுவாசம் என்ன இல்லை, இன்னும் வரல. ஏன்னா நம்ம இன்னும் நம்மளுடைய மூளை ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து வச்சிருக்கோம். ஒரு வாழ்க்கைனா இப்படி தான் நடக்கணும், ஒரு கல்யாணம்னா இப்படி தான் இருக்கணும். ஏற்கனவே நம்ம மூளை ஃபுல்லாக என்ன இருக்கு, ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு நான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், ஐடியா பண்ணிட்டேன். எனக்கு இது தான் நடக்கணும், எனக்கு இந்த வயசில் இது நடக்கணும், எனக்கு இந்த வயசில் இதுதான் நடக்கணும். அந்த தைரியமாக கண்ணை மூடிட்டு நான் குதிக்கிறேன், ஆண்டவர் பிடிச்சிப்பாருன்ற தைரியம் யாருக்குமே என்ன இல்லை, வரல. ஏன்னா நம்மளோட மூளைக்குள்ளே ஏற்கனவே நிறைய காரியங்கள் என்ன பண்ணுது, கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, கீழே விழுந்துட்டேன்னா எனக்கு அடிபட்டுருமே. எனக்கு அவ்வளோ விசுவாசம் இன்னும் என்ன பண்ணல, வரல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குழந்தைங்களை போல மாறலைன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த குழந்தை என்ன சொன்னாலும் நம்பும். அந்த மாதிரி விசுவாசத்தை தான் வேதம் என்ன பண்ணுது, எதிர்பார்க்குது. ஆண்டவர் சொன்னார்னா, ஆண்டவர் உன்னோட நுகத்தை முறிப்பார் அப்படின்னு சொன்னார்னா ஆண்டவர் முறிப்பார், அவ்வளோதான். எப்படி முறிப்பார், யாரை கொண்டு வர்றார், 10 பேரை கூட்டு வருவாரா, 4 பேரை கூட்டு வருவாரா? இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, நம்மளுக்கு அந்த அதிகாரமே நம்மளுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னார்னா உன்னை நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்னா நிறைவேறும். அதை மாற்றவே முடியாது. ஏன்னா அதுதான், அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறார். நம்மகிட்ட தான் இருக்கிற விசுவாசம் இருக்கே, அந்த விசுவாசத்தெல்லாம் நாங்கள் சில நேரத்தில் கேள்விப்படும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஒன்றுமே சின்னோண்டு ஏதோ வழியாக இருக்கும், அதை போய் உடனே நெட்டில் போய் எனக்கு வந்து கை வலிக்குதுன்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தா அது எங்கே போய் நிற்க தெரியுமா, உங்கள் கையில் கேன்சர் இருக்குது அப்படின்னு. கையில் கேன்சரா? உடனே அவ்வளோதான், என்ன கேன்சர் வந்துருச்சு, ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணுறது, அடித்து டமாரம் அடித்து. அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கூல் பேக்கு தூக்கிட்டு போயிருப்பீங்க, எதையா தூக்கிட்டு போயிருப்பீங்க, கையில் என்ன பண்ணியிருக்கோம், வலி வந்திருக்கும். உடனே எனக்கு கேன்சரே வந்துருச்சு. ஏன்னா விசுவாசம் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உண்மையாகவே கேன்சரே வந்திருந்தாலும் விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை குணப்படுத்திடுவார். சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. ஆமேன். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரால் குணப்படுத்த முடியாத வியாதி என்ன இல்லை. நீங்கள் அதை நம்புனீங்கன்னா 100க்கு 100% நீங்கள் அதை நம்புனீங்கன்னா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை கண்டிப்பாக செய்வார். ஆமேன், ஆமேன். நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் கேன்சர்லேருந்து குணமானவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 பேர் இருக்காங்க. எனக்கு தெரியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சருக்கு வந்துருச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுது உலகம் சொல்லுது. நீங்கள் உனக்கு கேன்சர்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு வந்து இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க நம்ம சபையில். ஆமேன். ஏன்னா அந்த என்ன விசுவாசம் என்ன பண்ணுது இருக்குது, அந்த குழந்தை போல உள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைக்கு நான் வெளிப்படுத்துவேன்றார். ஆமேன், ஆமேன். உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அதை வெளிப்படுத்துவார். 26வது வசனம். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமா இருந்தது. 27வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிங்க. யார் வெளிப்படுத்துறா? பிதாவானவர் யாருக்கு வெளிப்படுத்துறா? குமாரனுக்கு வெளிப்படுத்துறார். குமாரன் யாருக்கு வெளிப்படுத்துறா? அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் என்ன பண்றார், வெளிப்படுத்துறார். அவர் தான் வெளிப்படுத்துறார். நம்ம என்ன பண்ண முடியாது, போய் கண்டுபிடிக்க முடியாது.
நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்களா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் வெளிப்படுத்தினால தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், இங்கே உட்காந்துருக்கோம். யாரும் ஆண்டவரை தெரிந்து கொண்டு என்ன பண்ணல, இங்கே வரல. நம்மளுக்கு இந்த நாளில் இவங்க மூலியமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சதுனால தான் நம்மளுக்கு சுவிசேஷம் என்ன பண்ணுச்சு, அறிவிக்கப்பட்டுச்சு. நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுவோன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தான் நம்மள்ட்ட சுவிசேஷத்தை என்ன பண்ணார், கொண்டாந்து ஆண்டவர் கொடுத்தார். அந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால, அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால இயேசு நம்மள என்ன பண்றார், நம்ம கிட்ட வெளிப்படுத்திட்டு அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இப்ப இயேசு மூலமாக பிதாவு கிட்ட போகாம வேற ஒரு வழியா பிதாவுக்கு போறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. பிதா கிட்ட போகணும்னா ஒரே வழி யாரு தான், இயேசு மட்டும்தான். இயேசு மேல விசுவாசம் இருந்தால் தான் நம்ம பிதா கிட்ட என்ன பண்ண முடியும், போகவே முடியும். நிறைய இடங்கள்ல இந்த ஏத்திஸ்ட்னா ஒரு கடவுளே இல்லாதன்னு சொல்றவங்கலாம் என்ன பண்றாங்க, வேதத்தை வாசிட்டு இயேசு எங்கேயுமே நானும் பிதாவும் ஒன்றுன்னு சொல்லவே இல்லை, இயேசு நான் தான் கடவுள்னு எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லவே இல்லைன்னா இந்த ஒரு வசனத்தை எடுத்து காட்டினா போதும். யாரும் என்னை தாண்டி என்ன பண்ண முடியாது, நான் இல்லாமல் பிதா கிட்ட போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் பிதாவும் என்னது, நாங்கள் 2 பேரும் ஒன்று. இன்னொரு வருஷத்துல ஆண்டவர் சொல்ல நானும் பிதாவும் ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் கடவுள் தான், யாரும் கடவுள் தான், பிதாவும் கடவுள் தான். அடுத்ததுல பார்த்தா பரிசுத்த ஆவியானவன் யார் தான், ஒரு தெய்வம் தான். இப்போ சொல்றாரு, என்ன விட்டுட்டு பிதா கிட்ட யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்படின்னா என் மேல விசுவாசம் இல்லாமல் பரலோகத்துக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அடுத்த வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படியே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க ஏகப்பட்ட பேர். இதை கான்டெக்ஸ்ட்ல வாசிக்கும் போது தான் அதோட அர்த்தம் என்ன பண்ணும், இது முந்தின வசனங்களும் பின்னாடி வசனங்களும் வாசிக்கும் போது தான் இதோட அர்த்தமே என்ன பண்ணும், புரியும். இந்த இடத்துல முதல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இதை தனியா வாசிச்சோம்னா, இந்த வசனத்தோட வாசிச்சோம்னா இவர் என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலாம் அப்படின்னா என் மேல விசுவாசம் இல்லாம நீ வருத்தப்பட்டு பாரத்தை எல்லாத்தையும் உன் மேல என்ன பண்ணிட்டு இருக்க, சுமந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, நீ என்ன பண்ணு, என்கிட்ட வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல உன் விசுவாசத்தை கரெக்டாக்குன்னு அர்த்தம். வருத்தப்பட்டு இருக்கிற பாரத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க, உன் மேலேயே போட்டு கொண்டு இருக்க. என்னிடத்தில் வாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க அதை முக்கியமான விஷயம் என்னன்னா, என்கிட்ட வா. உன் வருத்தத்தெல்லாம் தூக்கிட்டு எங்க வா, என்கிட்ட வா. இதுதான் நம்ம பண்றது. வருத்தத்தெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளாம் நடக்கிறது, நம்மளாம் என்ன பண்றோம், நடக்கிறோம். இங்க உள்ள ஒரு அந்த கர்வோட ஸ்பீக்கர் பெட்டி ஒன்று இருக்கும். ஏன்னா நான் ஒரு இது உங்களுக்கு செஞ்சு காட்டினா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே வருத்தத்தை என்ன பண்ணுறோம், நம்ம மேலே என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மேலே தூக்கி வச்சுக்கிறோம். இந்த பெட்டியை நான் இப்படி தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கா இல்லையா, இந்த பெட்டி இப்படி தூக்கணுமா, இந்த பெட்டியை ஈஸியாக தூக்குறது இன்னொரு வழி இருக்கா, என்ன இருக்குது இந்த பெட்டியில்? ஆனால் எனக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, இந்த வீலை வச்சு இழுத்துட்டு போனால் பொண்ணுங்க மாதிரி தெரியும்ன்ட்டு எனக்கு சி ஆம்பளையாக இருந்து பெட்டியை கையால் தூக்கிட்டு போகல தெரில, வீலை வச்சு இழுத்துட்டு போகுதுன்னு எனக்கு ஒரு இது சின்ன வயசுலேருந்து ஒரு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என்ன இருந்தாலும் பெட்டியை நான் இப்படி தான் தூக்குவேன். பெட்டியில் 4 வீல் இருக்கும். நான் என்ன இப்படி தான், இந்த பெட்டி கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது இப்போதைக்கு, ஆனால் உள்ளே நிறையா வச்சோன்னே என்ன ஆகும், வெயிட்டு கண்டிப்பாக அதிகமாகும். இதுதான் நம்ம பண்ணுறது. ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் இல்லாதது, நம்மளுடைய பெருமை. நான் பெட்டியை இப்படி தான் தூக்குவேன். சரி, நான் இப்போ தூக்குறேன் பரவாயில்ல. நான் செய்தி ஆரம்பிக்கும் போது இந்த பெட்டியை பிடிச்சிருந்தேன், என்னதுக்கு என் கை எப்படி இருக்கும், இந்த பெட்டி இப்போ ஒரு 3-4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நாங்கள் ஸ்பீக்கர்லாம் பேக் பண்ணும்போது வச்சோம்னா இந்த பெட்டி கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ வந்துடும். அப்போ நான் இப்படி தான் தூக்குவேன்னா என்னை பார்த்தோன்னே நீங்கள் என்ன யோசிப்பீங்க, ஏன்டா முட்டா பேல, வீலு தான் இருக்குல்ல, இந்த அளவு கூட உனக்கு அறிவு இல்லையா, வீலை வச்சு இழுத்துட்டு போனால் உனக்கு ஈஸி ஆகாது. ஆனால் என்னோட பெருமை என்ன சொல்லுது,
நான் தான் தூக்குவேன். நான் ஆம்பளை, நான் பெட்டியை இப்படி தான் தூக்குவேன். பெட்டி என்னவாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் இப்படி தான் தூக்குவேன். இது என்னோட பெட்டி. உன் பெட்டியாக இருந்தால் என்ன, அதில் வீல் எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, உன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ ஏன்ட்ட என்ன பண்ணு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெட்டியை ஒழுங்கா வீல் இருக்குல்ல, இப்போ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது எனக்கு, ஈஸியாக இருக்கா இல்லை எனக்கு? இப்போ இதை நான் தூக்கிட்டு போகிறது எனக்கு என்னது, நான் இதை தூக்கிட்டு நான் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கூட என்ன பண்ணலாம், ஈஸியாக போகலாம். ஏன்னா அதில் ஏற்கனவே ஒரு சப்போர்ட் என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, பெட்டியில் உள்ள வெயிட் என்ன இருக்குது, அதே வெயிட்டு தான் இருக்குது. வெயிட்டு கம்மியாக ஆவல. ஆண்டோர்கிட்ட வந்தோடனே நீங்கள் என்கிட்ட வாங்க, என்னோட உங்களோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்டு நீங்கள் வெறும் பெட்டி எடுத்துகிட்டு போங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. சொன்னாரா இல்லையா? எங்கேயா சொன்னாரா? உன் பாரத்தெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் வாங்கிக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? சொல்லலை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களோட பாரத்தெல்லாம் எங்கே வச்சுட்டோம், கீழே அந்த வீல் இருக்கு பாருங்க, அந்த வீல் மேலே வச்சாச்சு. இப்போ எல்லா வெயிட்டையும் யார் தூக்கியாச்சு, வீலில் தான் என்ன பண்ணுது, எல்லா வெயிட்டும் எங்கே இறங்கிருச்சு, இப்போ வீலில் இறங்கிருச்சு. இப்போ மேலே இழுக்கிறது எனக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ஈஸியாக ஆயிடுச்சு. நம்ம இந்த வீலை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், நான் இப்படி தான் தூக்கிட்டு நடப்பேன், எல்லாமே எனக்கு தான், ஏன் 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 கஷ்டம், ஏன் ஏன் இதெல்லாம் நான் யார்கிட்டையுமே என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆண்டவர்கிட்டையும் நான் சொல்லவே மாட்டேன். இப்படி பண்ணுறதுனால தான் ஆண்டவர் சொல்லாரு, எப்பா நீ என்ன பண்ணு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்ன பண்ணுங்க, என் இடத்துல என்கிட்ட வாங்க. அடுத்து சொல்கிற ஒரு வசனம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இளைப்பாறுதல்னா என்னது? ரெஸ்ட் கொடுப்பேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நம்மளை இதை விட்டு நம்மளை காப்பாற்றிடுவார், நம்மளை எல்லா பாரத்தையும் எடுத்து போட்டுருவார். பாரத்தெல்லாம் எடுக்க மாட்டார், பாரத்தை உங்களுக்கு தான் வச்சிருக்கிறார். அவன் தம்மளோட சிலுவை என்ன பண்ணிதான் சுமந்து தான் ஆகணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்துருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முக்கியமான வெயிட் எல்லாமே எங்கே இறக்கிடுவேன், வீல் மேலே இறக்கிடுவேன். இப்போ நீங்கள் இந்த தூக்கிட்டு நடக்கிறது என்ன ஆகிடும், இப்போ தூக்கிட்டு நடக்கிறதுல இழுத்துட்டு நடக்கிறது லகுவாயிடும். பாரம் இருக்க தான் செய்யும், ஆனால் அந்த பாரம் இப்போ யார் மேலே இருக்குது, இப்போ வீல் மேலே இருக்குது, ஆண்டவர் மேலே இருக்கிறதுனால இழுத்துட்டு நடக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா பாரத்தை எல்லாத்தையும் யார் எடுத்துக்கிட்டான், அந்த வீல் எடுத்துக்கிச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கிட்டார். நம்மளுடைய கௌரவத்தினால, நம்மளுடைய ஞானத்தினால, நம்மளுடைய சொந்த எல்லாமே நானே தான் செய்வேன் அப்படின்ற ஒரு பெருமையினால நம்ம என்ன பண்ண மாட்டோம், கீழேயே வைக்க மாட்டோம். நான் இப்படி தான் தூக்குவேன் பெட்டியை, யாராவது இப்படி தூக்கிட்டு போனால் என்ன யோசிப்பீங்க நீங்கள், என்ன யோசிப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு பெட்டியை இந்த மாதிரி ஒரு பெட்டியை எவனாவது தூக்கிட்டு போகும்போது ஃபுல்லாக வெயிட்டோட 2 பெட்டி இப்படி தூக்கிட்டு போய் நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, என்னன்னு யோசிப்பீங்க? இவனுக்கெல்லாம் இந்த பெட்டியை வாங்கி கொடுத்தாங்க பாருங்க, அவனை தான் சொல்லணும். சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா பெட்டிக்குன்னு ஒன்று என்ன இருக்குது, தூக்குறதுக்கான ஒரு தகுதி எங்கே இருக்குது, அந்த வீலில் எல்லாம் எவ்வளோ வெயிட். இந்த பெட்டி கிட்டத்தட்ட 120 கிலோ வரைக்கும் தூக்கும். இப்போ அந்த பெட்டியோட வீல் அந்த அளவுக்கு என்ன பண்ணும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது அது மேலே வைக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், 120 கிலோவை நம்ம கையில் தூக்கிட்டு நான் தான் நடப்பேன் அப்படின்னு தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணுது, நடக்குது. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, இளைப்பாறுதலே அடைய முடியல. நம்மளுக்குள்ள பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் மாறவே மாறாது. அது மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிரச்சனைகள்ன்றது எல்லாரோட வாழ்க்கையிலும் என்ன பண்ணும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் ஒன்று, அந்த பிரச்சனைகள், அந்த பாரத்தை நம்ம ஆண்டவர் மேலே இறக்கி வச்சுட்டோம்னா அதை அவர் பார்த்துக்குவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணணும், நடத்த வேண்டியதான். பிரச்சனைகள்லாம் தானாக உள்ள மாற வேண்டியதெல்லாம் என்ன பண்ணும், மாறிடும். ஏன்னா இதை ஃபுல்லாக பிரச்சனைகள் யார்கிட்ட இருக்கு, இப்போ எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணியாச்சு, வச்சாச்சு. நீங்கள் வெறும் இங்கே எங்கே இழுத்துட்டு போனால் மட்டும், உங்கள் வாழ்க்கையை உங்களோட இழுத்துட்டு போனால் மட்டும் போதும். ஆண்டவர் பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார், பார்த்துக்குவார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு, உங்களுடைய நுகத்தெல்லாம் எங்க பண்ணிட்டீங்க,
இறக்கி வச்சுட்டீங்க. இப்போ என்னுடைய நுகத்தை எடுத்து உங்கள் மேலே என்ன பண்ணுங்க வச்சுக்கோ. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகம்னா என்னது எல்லாருக்கும் தெரியுமா? நுகம்னா என்னன்னு தெரியுமா? சுமை. ஓகே, அதுக்கு கரெக்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன். நுகம்னா வந்து இந்த 2 மாட்டை வச்சு மாட்டுக்கு மேலே அந்த இது போடுவாங்களே, அது பேர் என்னது? நுகத்தடி. அந்த நுகத்தடி என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, 2 மாட்டை வச்சுட்டு 2 மாட்டுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அதை போடுவாங்க. இதில் என்னன்னா ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு புது மாட்டை இந்த இதுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவாங்க, பழைய மாடு ஏற்கனவே தூக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த மாட்டை ஒன்றை வச்சுட்டு கூட என்ன பண்ணுவாங்க, இன்னொரு புது மாட்டை வைப்பாங்க. இந்த புது மாட்டோட வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். புது மாடு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட்டு தான் இருக்கும். ஆனால் முக்கியமாக இந்த பழைய மாடு வெயிட் தூக்கி பழகின மாடு இருக்கு பாருங்க, அந்த பழைய மாடு என்ன பண்ணுவோம்னா இந்த வெயிட் எல்லாத்தையுமே அதை என்ன பண்ணும், அது தூக்கிக்கும். ப்ளஸ்ஸு போகிற வழியும் என்ன பண்ணிடும், அதுவே காட்டிடும். இந்த குட்டி மாடு என்ன பண்ணும், பின்னாடியே போக வேண்டியதுதான் அதோட வேலை. அதுக்கு வேற வேலை என்ன இல்லை, வேற வேலையே கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நுகத்தை தூக்கி உங்க மேலே என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையும் எண்ணி என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, முக்கியமா கொண்டாந்து வச்சிருங்க. இப்போ நீங்க குட்டி மாடாயிட்டீங்க, அவர் என்ன ஆயிட்டாரு, பெரிய மாடாயிட்டாரு. எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாம் நம்ம ஆண்டவரை பார்த்து பெரிய மாடுன்ட்டாங்க அப்படின்ற எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்றாரு, அவர் முக்கியமான வெயிட் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த முக்கியமான வெயிட் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அவரோட ஷோல்டர்ல எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அவர் கூட போக வேண்டியதான் உங்களோட வேலை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நுகத்தை தூக்கி என்ன பண்ணுங்க, உங்க மேல வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுல. இப்ப உங்க வெயிட்டை நீங்க தூக்குறது ஈஸியா, ஆண்டவர் தூக்குறது ஈஸியா? சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களை, உங்களோட வாழ்க்கையில உள்ள பாடுகள், வேதனைகளை நீங்க தூக்குறது ஈஸியா, ஆண்டவர் தூக்குனா ஈஸியா? ஆண்டவர் தூக்குனாதான் ஈஸி. அவர் தூக்கிட்டாருன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீங்க பின்னாடியே போனா மட்டும் போதும். அவர் எங்க போகணும்னு கூட்டு போயிடுவாரு, எங்க சாப்பிடணுன்றது கூட்டு போயிடுவாரு, எந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி குடிக்கணுன்றது என்ன பண்ணிடுவாரு, கூட்டு போயிடுவாரு, எங்க நிக்கணுன்றதை கூட்டு போயிடுவாரு, எந்த இடத்துல திரும்பணுன்றதை கூட்டு போயிடுவாரு. எல்லாமே என்ன பண்ணிடுவாரு, அவர் பார்த்துக்குவாரு. நீங்க என்ன பண்ணணும், கூடயே என்ன பண்ணணும், பின்னாடியே போக வேண்டியதான். உங்க வேலையே அவ்வளவுதான். ஆண்டவர் வழி காட்டுறதுக்கு நம்ம பின்னாடியே போனோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய வேதனைகள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுவார், வைத்துக்கொள்வார். அந்த வசனத்தில் கடைசியாக சொல்லுது, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்ப கிடைக்கும், அவருடைய நுகத்தை நம்ம மேல தூக்கி வச்சுக்கும் போதுதான். நம்ம நுகத்தை நம்மளே தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா இளைப்பாறுதல் ரொம்ப கஷ்டம். நம்மளால அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்து அவர் மேலே முழுவதும் அவர் மேலே நீங்களே பார்த்துக்கோங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன ஆனாலும் நீங்களே பார்த்துக்கோங்க ஆண்டவரே, ஃபுல்லாக அவருக்கு அந்த இதை கொடுக்கறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, இன்னும் அந்த இருதயத்தில் இன்னும் அந்த பக்குவம் என்ன பண்ணல, வரல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நுகத்தை நீ என்ன பண்ணு, தூக்கி வச்சுக்கோ, நான் என்ன பண்ணிவிடுவேன், உனக்கு இளைப்பாறுதலை கொடுத்துருவேன். கடைசியாக அந்த கடைசி வசனம் 23வது வசனம், என் நுகம் மெதுவாயும், சாரி ஓகே, என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். என் நுகம் என்னவா இருக்கு, லெகுவாயும், என் சுமை இலகுவாயும், என்னுடைய சுமை இலகுவாயும், என் நுகம் மெதுவாகவும் என் சுமை இலகுவாகவும் இருக்கும். ஏன்னா அவர் தான் முக்காவாசி அவர் தூக்கிட்டாரு. அவர் தூக்கிட்டதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கஷ்டம் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, லகுவா மாறிடுச்சு. இதெல்லாம் பேசுறாரு ஆண்டவர். இப்போ இந்த 10 வசனம் பேசிட்டார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் 4 வசனம் என்ன பண்ணாரு, என்னை நம்பாதவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, அடி உழுவோன்னு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த 6 வசனத்தில் சொல்றாரு, நம்புறவருங்க ஒழுங்கா என்ன பண்ணுங்க, என் மேலே நம்பிக்கை இருக்கா, முழுவதும் என் மேலே என்ன பண்ணுங்க, நம்பிக்கை வைங்க. கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. வச்சிங்கன்னா முழு நம்பிக்கையை என் மேலே வைங்க. என் நுகத்தை எடுத்து உங்கள் மேலே என்ன பண்ணிக்கோங்க, மாட்டிக்கோங்க. அந்த நுகத்துலேருந்து அந்த மாடு வெளியில் வரவே முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அந்த மாடாக நினச்சி அந்த நுகத்துலேருந்து என்ன பண்ண முடியாது, வெளியில் வர முடியாது. அது என்ன பண்ணிடும், லாக் பண்ண மாதிரி ஆயிரும். அது லாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னா பெரிய மாடு எங்கே போதோ பின்னாடியே தான் இந்த குட்டி மாடு என்ன பண்ணும், போய் தான் ஆகணும், வேற வழியே
இல்லை. ஆனால் ஒன்று, வாழ்க்கையே அந்த குட்டி மாட்டுக்கு வாழ்க்கையே ரொம்ப ஈஸியாயிரும். ஏன்னா எல்லா வேலையும் யார் பண்ணிகிட்டு இருக்கா? பெரிய ஆள் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன பண்ணணும்? கூடயே போனால் போதும். எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை இல்லை? நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சிரும். எங்கே போய் வேலை செய்யணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வேலைக்கும் போயிடும். வேலையிலையும் கூடயே என்ன பண்ணுவார்? அவர் பெரியவர் வராரு. எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு கரெக்டாக என்ன பண்ணுவோம்? வழி கிடச்சிரும், சாப்பாடு கிடச்சிரும். அன்னைக்கு சாயங்காலம் கூலியும் வேறு கிடச்சிரும். ஏன்னா என்ன கணக்கு? 2 மாடு சேர்ந்து வேலை செஞ்ச மாதிரி தான் என்ன பண்ணுது கணக்கு. ஆனால் வேலை செஞ்சதெல்லாம் யார்? பெரியவர் தான் என்ன பண்ணார்? வேலை செஞ்சார். ஆனால் வாங்குறதுலாம் யார்? யாருக்கு ஆசீர்வாதம் வருது? சின்ன மாட்டுக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் வருது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பண்ணுறார்? எதிர்பார்க்குறார். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன்? இந்த லாக்குக்குள்ளே என் தலையை என்ன பண்ணுறேன்? உள்ளே விட்டுடுறேன். தலையை உள்ளே விட்டோம்னா அவ்வளோதான். தலையை விட்டோம்னா லாக்கு என்ன பண்ணும்? மாட்டிக்கும். இதுக்கு மேலே நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் செஞ்சால் தான் அதை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். நீங்கள் வழி நடத்தினா தான் நான் அதை என்ன பண்ணுவேன்? அதை செய்வேன்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். ஆமேன். இன்னும் நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக இருந்தோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல என்ன பண்ணு? என் இடத்துல வா. அந்த 23வது வசனம், 28வது வசனம், பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரும் என்கிட்ட வாங்க, வந்து என்னோட நுகத்தை என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லை, என் பெட்டியை நான் இப்படி தான் தூக்குவேன், இப்படியே தான் நடப்பேன், 20 வருஷமாக இருந்தாலும் நான் எல்லா கவலையும் நானே தான் பார்த்துப்பேன், நான் ஆண்டவர்கிட்ட நான் எதையுமே விட மாட்டேன், எனக்கு இருக்கிற பலன் போதும் எனக்கு. சொல்ல, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவேன்? இருப்போம். உனக்கு இளைப்பாறுதலே கிடையாது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய ஊழியக்காரங்களை ஆண்டவர் சில ஊழியக்காரங்களாம் செய்கிற ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ விஷயத்தை எப்படி இவங்களால செய்ய முடியுது? அப்புறம் தான் தெரியுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் யார் மேலே இறக்கி வச்சுட்டாங்க? ஆண்டவர் மேலே இறக்கி வச்சுட்டாங்க. இவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க? அவர் வழி நடத்தல பின்னாடியே என்ன பண்ணுறாங்க? போயிட்டுருக்காங்க. அவர் பாட்டுக்கு நடத்துகிறாரு, இவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவங்க சொல்கிற சாட்சியெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. நிறைய நேரங்களில் பார்த்துருக்கீங்களா? அவங்க சில ஊழியக்காரங்க சொல்கிற சாட்சியெல்லாம் பார்த்தா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சும்மா கதையை விடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா அது உண்மையாகவே என்ன பண்ணும்? அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அந்த நுகத்தை கொண்டு போய் யார்கிட்ட மாட்டி விட்டாங்க? ஆண்டவரோட நுகத்தை தூக்கி எங்கே பண்ணிட்டாங்க? தலையில் மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க, நான் பின்னாடி என்ன பண்ணுறேன், வரேன். அப்படி வர மாதிரி இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நிறைய நேரங்களில் நம்மளுக்கு எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல, எனக்கு விடுதலை கிடைக்கல, எனக்கு இன்னும் இந்த விஷயம் நடக்கலை, அந்த விஷயம் நடக்கலை, இன்னும் எல்லா வருத்தத்தையும் எங்கே தான் பண்ணுறோம்? நம்ம மேலே தான் வச்சோம். என் பிள்ளைக்கு இன்னும் இது நடக்கலை, என் பெற்றோர்கள் இது நடக்கலை, எனக்கு வர வேண்டிய பணம் வரல, எனக்கு இது கிடைக்கல, வேலையில் ஒன்றும் இல்லை. அது எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்னும் ஏசுகிட்ட கொடுக்கல. நம்மக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் இளைப்பாறுதல் இல்லாமலே இருக்கிறோம். சில பேர்லாம் புலம்புவாங்க பாருங்க. அவங்க புலம்புறதை நம்மளாலே கேட்க முடியாது. ஆண்டவர் எப்படி கேட்பாருன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் எப்படின்னா, புலம்புறது இப்போ புலம்புவாங்க, அடுத்த மாதம் அதே புலம்புறதை திருப்பி முதலேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு மாதமாக கேட்ட வசனம்லாம் ஒன்றுமே வேலை செய்யலைன்னு அர்த்தம். சில சபைக்கெல்லாம் போயிருப்பேன். நான் போயிட்டு 6 மாதம் கழிச்சு அந்த சபைக்கு போவேன். அதே வியாதியோட திருப்பி என்ன பண்ணுவாங்க? 6 மாதம் கழிச்சு எனக்கு காலில் வலி இருக்குமா அப்படின்ட்டு வருவாங்க. சொன்ன, போன தடவை உங்களுக்கு ஜெபம் பண்ணல. ஆமாம்ப்பா, ஆனால் எனக்கு இன்னும் சரியாகலப்பா. நான் சொல்ல, நீங்கள் இன்னும் விசுவாசிக்கலன்னு நினைக்கிறேன். ஆண்டவரை இன்னும் என்ன பண்ணல, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு, நீங்கள் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. நான் ஜெபிக்கிறதுனால அற்புதம் நடக்க போகிறது கிடையாது. உங்கள் விசுவாசத்தினால தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? அற்புதம் நடக்கும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம், வியாதிகள்லேருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்க போகிறார் நம்மளை. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எப்போ அதுலேருந்து விடுதலையை கொடுப்பாருன்னா, ஆண்டவரே எனக்கு வியாதி இருக்குது, ஆனாலும் இந்த வியாதியை வச்சு நான் வருத்தப்பட மாட்டேன், இதை யார் மேலே தூக்கி வச்சிடுறேன்? உங்கள் மேலே தூக்கி வச்சிடறேன். உங்களோட நுகத்தை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்? மாட்டிக்கிறேன். உங்கள் நுகத்தை என் மேலே என்ன பண்ணிவிடுங்க?
கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே வருத்தத்தை இறக்கி வைக்கிறவங்கள ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமேன். கொஞ்சம் பேருக்கு தான் விசுவாசம் இருக்குது, பரவாயில்ல, உங்களை மட்டும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தின்படி தான் நடக்கும். ஆண்டவர் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்து குதின்னு சொன்னால் குதிக்கிறேன். எங்கள் குதின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மகிட்ட வந்து நிறைய இடங்களில் குதின்னு சொன்னாங்க. நம்ம என்னென்னா குதிச்சா பிடிச்சிருவாரா, குதிச்சா நீ வந்து கரெக்டாக எனக்கு அடிப்படாமல் பிடிச்சிருவீங்களா, என்னை கீழே விட்டு பிடிப்பீங்களா, மேலே விட்டு பிடிப்பீங்களா? அவர் குதின்னு சொன்னால் நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னவாக தான் இருக்கணும்? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எங்கே குதிக்கணும், அவ்வளோதான் கேட்கணும். குதின்னு சொல்லிட்டா எங்கே குதிக்கணும், அவ்வளோதான் நம்மளோட கேள்வி, அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறாருன்னா இதை செய்யினா எங்கே செய்யணும், அவ்வளோதான் நம்மளோட கேள்வி, அவ்வளோதான். எங்கே குதிக்கணும், எப்போ குதிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம கேள்வி கேட்டு நம்மகிட்ட ஆண்டவரே என்ன குதிச்சா பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கா, ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா, அந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை. ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்வார். அவர் சொல்கிற விஷயத்தை நம்ம செய்யணும். ஆமேன். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமேன். நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கவலை தான். ஐயோ இது கவலை, எனக்கு இது சரியில்லை, அது செட் ஆக மாட்டுது, இது வர மாட்டுது, அது வர மாட்டுது, என் பிள்ளை எப்படி இருக்கும் தெரியல, அப்படி இருக்கும் தெரியல, பிள்ளை கல்யாணம் ஆக மாட்டுது, என் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது. எல்லா கவலையும் யாருக்கிட்ட தான் இருக்குது? இன்னும் நம்ம கிட்ட தான் இருக்குது. அதனால தான் நம்மகிட்ட என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், இன்னும் இளைப்பாறுதல் இல்லை. ஏன்னா எல்லா கவலையும் யார்கிட்ட தான் இருக்குது? இன்னும் நம்மகிட்ட தான் இருக்குது. என்னைக்கு நீங்கள் இறக்கி வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும். ஆமேன். ஆமேன். நம்ம மனுஷங்கிட்ட இறக்கி வைக்கிறத பற்றி சொல்லலை. மனுஷங்கிட்ட போய் நிறைய பேர் இறக்கி வச்சு பெரும் படாதபாடுபட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆண்டவரிடம் இறக்கி வைக்கணும். ஆண்டவரை நம்பி ஆண்டவர் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட இறக்கி வைக்கும் போது நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறவராக அவர் இருக்கிறார். ஆமேன். 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம், ஒரு நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு நிற்கலாம். சிலர் வியாதியோட கவலைகள் இருக்குது, சிலருக்கு வேலையோட கவலைகள் இருக்குது, வியாதியோட கவலைகள் இருக்குது, பண கஷ்டத்தின் கவலைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட இறக்கி வை, எல்லா பாரத்தையும் என்கிட்ட இறக்கி வை. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? அப்படியே யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட இறக்கி வைக்காம இருக்கிறீங்க? எந்த விஷயத்தை வச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவர் அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயத்துல நீங்க இன்னும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவருடைய பாதத்தில் அதை இறக்கி வைக்காம இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த விஷயத்தை நான் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடுறேன். இந்த கவலையை நான் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வச்சிடுறேன். என்னுடைய பாரத்தை உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வச்சிடுறேன். எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவர் சொல்ற, வியாதியின் கட்டுகளோட வந்திருக்கீங்களா? அந்த வியாதியின் கட்டுகளை, அதில் வர கஷ்டத்தை என்னுடைய சமூகத்தில் இறக்கி வை. நான் இந்த நேரத்தில் ஒரு விடுதலையை தரப்போகிறேன். கொஞ்ச நேரம் அப்படி ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய லகுவை எடுத்து, ஆண்டவரே உம்முடைய நுகத்தை எடுத்து நான் என் மேலே வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய நுகத்தை இறக்கி உம்முடைய கால்கடியில் வைத்துறேன். ஆண்டவரே, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பா, என்னோட வியாதியாக இருக்கலாம் இந்த காலை வேளை, ஆண்டவரே என்னோட வியாதியின் கஷ்டங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன்ப்பா. எனக்கு இளைப்பாறுதலை தாங்க ஆண்டவரே, எனக்கு இளைப்பாறுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா, என் கடன் பிரச்சனை உம்முடைய சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இளைப்பாறுதலை தாங்க, எனக்கு இளைப்பாறுதலை தாங்க. நீங்கள் வழி நடத்துகிற விதத்தில் நான் நடக்கணும் ஆண்டவரே. நீங்கள் போகிறது ஆண்டவரே, உங்கள் பின்னாடி போகிறதுக்கு ஆண்டவரே எனக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஹalleluya. அப்படியே ஒரு அர்ப்பணத்தோட ஜெபிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, எங்களோட வியாதிகள், எங்களோட வேதனைகள், எங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாம், அப்பா எல்லாத்தையும் உங்களுடைய கரத்தில், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளோட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எங்களுடைய ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்கப்பா, நீங்கள் வழி நடத்துங்க. உங்கள் பின்னாடி போகிறதுக்கு ஆண்டவரே கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற வழியில் நடக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே